நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என் நாள் எப்படி போகும்னு ஒரு சீட் எடு பார்க்கலாம். அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால உணவுல கட்டுப்பாடு தேவை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இப்பெல்லாம் குறைவா தானே சாப்பிடுறேன். தள்ளி போங்க, தள்ளி போங்க, நான் வந்துட்டேன். ஆகட்டும், சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கன்னத்துல அறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த காளியா யார்கிட்ட இருந்தும் அறை வாங்க மாட்டான். அடுத்தவன் கன்னத்துல அரைஞ்சுதான் எனக்கு பழக்கம். எனக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு போலாம் இல்லையா? தலைவா, உங்க பலத்தை அந்த பால் அடிச்சு காட்டுங்க. பாத்துருவோம் பாத்துருவோம். எப்படி அடிச்சான் பாத்தீங்கல்ல? என்ன பண்ற? தலைவா, ஷாட் செம்ம. அட நீ யாரு? வழி மாறி இங்க வந்துட்டியா? பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். என்கிட்ட வா. அது என்கிட்ட கொடுங்க. ரொம்ப பயந்து போயிருக்கு காளியா. அது எதையும் நினைச்சு கவலைப்படுது. என்ன ஆச்சு? நாங்க நிச்சயமா உன்னை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுவோம். உன்னால கொண்டு போய் விட முடியாது. உன்னால பேச முடியுமா? என் பேரு வீவு. அம்மா பேசக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிருந்தாங்க. பறக்க கூடாது, குறும்புத்தவங்க பேச்ச கேட்டிருக்கணும். ஒரு நல்ல குட்டியா இருந்திருக்கலாம். பீம் அவங்க அம்மா பேச்ச கேக்குற மாதிரி நான் கேட்டிருக்கணும். ஆமா, என்னோட சூப்பர் ஹீரோ சோட்டா பீம். நீ பீம பார்த்ததே இல்லையா? நல்லா பாரு. நிஜமாவே நீதான் சோட்டா பீமா? வீவு, உங்க அம்மாவை தேட நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். நீ இப்போ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, நீ எங்க வாழற? அம்மா சொன்னாங்க, ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டா அவங்கள எங்க சந்திக்கணும்? ஆகாசவனம். இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அங்க போனதே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க எல்லா விலங்குகளும் பறக்குமா இல்லையா விவு? விவு, அதோ விவு, நில்லு. இப்போவே இந்த நிமிஷமே நீ கீழே இறங்கி வா. இப்ப நீ சீக்கிரமா கீழே வரலனா அப்புறம் உன்னோட ஹீரோ பீம் உன்கிட்ட இனிமே பேச மாட்டான். சுட்கி, அம்மா அம்மா அம்மா. பீம், நீ என்னோட குழந்தைய மட்டும் காப்பாத்தல, ஆகாசவனத்தோட எதிர்கால ராஜாவை காப்பாத்தி இருக்க. ஒருவேளை உனக்கு எதிர்காலத்துல ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ நிச்சயமா எங்களை கூப்பிடலாம். இதுங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுங்களை தண்ணி இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போகணும்.
இப்ப இதை எப்படி சமாளிக்க போறீங்க? நம்ம எதிரி இந்த ஊர்ல தான் இருக்கான். நம்மள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இது வரைக்கும் கோர்கனை யாருமே தாக்க முயற்சி பண்ணதில்ல. இப்ப இது என்னவோ விசித்திரமா வந்திருக்கு. கவலைப்படாத ஏட்ரியன், கெட்ட சக்தி அழிக்கிறதுக்கு நல்ல சக்தியை கொண்டு வருவோம். என்னாச்சு பீம்? எதுக்காக நீ இப்ப என்ன கூப்பிட்ட? எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது. இந்த கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோர்கன் சாபத்துக்கு அடிமையா இருக்கு. எந்த காரணத்தினால இது பாதிக்கப்பட்டதோ அதால மட்டுமே இந்த சாபத்தை அழிக்க முடியும். அப்படியா? அது என்னது? அதை என்னால உங்ககிட்ட சொல்லவே முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அந்த மந்திரக்கோல ஒரு சக்திசாலியான தந்திரவாதி யாருக்கும் தெரியாம தன்கிட்டயே அதை ஒளிச்சு வச்சிருக்கான். அப்ப எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். கோர்கன் எப்படி அழிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை என்னால கொடுக்க முடியும். அதோட உதவியோட இரவுல நடக்கிற சம்பவங்களை உங்களால தெளிவா பார்க்க முடியும். அது என்னது, கொடுங்க. இந்த பீம், இது ஒரு மந்திர கண்ணாடி. இதை இந்த ஊர்ல இருக்கிற உயரமான கட்டடத்துக்கு மேல வச்சிடு. அடுத்த நாள் காலையில இரவுல நடந்த எல்லா சம்பவங்களையும் உன்னால தெளிவா பார்க்க முடியும். ரொம்ப நன்றி. இப்ப நம்ம உடனே அந்த கண்ணாடியை தேடி ஆகணும். இதை சாபம் என்றுதான் சொல்வதா, இல்லை ஏதோ மந்திரம் என்பதா? பல்லாண்டு காலமாய் தொடரும் இதனை அறிந்தவர் இல்லை எவரும். ஏட்ரியன், சுக்கி, ராஜு, ஜகு, கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. மந்திர கண்ணாடி கிடைச்சிருச்சு. அதுல நீ என்ன பார்த்த? கோர்கனில் மறைந்து உள்ளதே பழமையான ஓர் ரகசியம். அரண்மனை அருகிலே தங்க நதி ஓடுதே. பீமோ கண்டு கொண்டான் பாஞ்சாதான் அந்த வில்லன். இனி காப்ளினுக்கோ அழிவுதான், இதுல எங்க அப்பாவுமா? எனக்கோ நல்ல காலம்தான். நானுமா? போதும், இதுக்கு மேல என்னால எதுவும் பார்க்க முடியாது. நல்லா பாரு ஏட்ரியன், எல்லாருமே தூக்கத்துல நடக்கிறாங்க. இவங்களை யாரோ வசியப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இதுல ஒருத்த மட்டும் தூக்கத்துல நடக்கல. அது யாரு? அது யாருன்னு தெரியுதா? அதுவும் இல்லாம அவன் அரண்மனைக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில. இவன் தான் மந்திரி பாஞ்சா. இவனுக்கு தான் அரண்மனைக்கு கீழே இருக்கிற ரகசிய குகையை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த அரண்மனை உடைஞ்சதுக்கு அப்புறம் தான்
இந்த ரகசிய குகையே கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் உங்க யாருக்குமே இத பத்தி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம மட்டும் இந்த குகைக்குள்ள போனோம்னா தங்க அருவி இருக்கிற இடத்த சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த தங்கங்களை அபகரிக்க தான் இந்த மந்திரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் தன்னோட மந்திர போனோக்களை வச்சு இந்த ஊரை திரும்ப திரும்ப சரி பண்றான். அப்பதான் அந்த குகைக்குள்ள இருக்கிற ரகசியங்களையும் அவனால தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த பாஞ்சா மேல முதல்ல இருந்தே சந்தேகம்.